என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி, இப்போ வந்து நிறையா கோவிலுக்கு வந்து ஆடு கோழியெல்லாம் பலி கொடுக்குறாங்க. ஆனால் இறைவன் படைத்த உயிரை அவருக்கே பலி கொடுக்கறது வந்து நியாயமாயா? தப்பு. அதாவது இறைவன் வந்து சின்ன எறும்புலேருந்து யானை வரைக்கும் அவர் குழந்தை தான். அவரோட கூட தான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஜீவன் தான். மனுஷனாக இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து இறைவனுக்கு ஒன்று தான். இவங்க வாய் வச்சு வெட்டி சாப்பிட்றாங்க. ஐயா கூட சொல்ல போய் தனியாக மாட்டி சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ கடவுள் பேர் சொல்லி வெட்டி பொலி போட்டு சாப்பிட்றாங்க. ஆனால் பொலி போட வச்சதே வந்து நமக்குள்ளே 8 குணம் இருக்குது. அந்த 8 குணத்தை அழிக்கிறதுக்கு தான் பலி போயிடும். அதை இவங்க மாற்றிக்கிட்டாங்க. இவங்க மாற்றி வச்சுக்கிட்டாங்க. நல்ல வாய் வச்சுக்கிற என்ன பண்ணுவான், அதான் அவன் வந்து நல்லா வெட்டி சாப்பிட தான் பார்ப்பாங்க. ஏன்னா மனுஷன் வெட்டி சாப்பிட முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. சண்டைக்கு அதை வெட்டி சாப்பிட யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அதனால் பாவம் தானே. பாவம் தான், அது அனுபவிச்சு தான் தெரியும். சாமி, ஐயா ஒரு பாடலில் வந்து சொல்லியிருந்தாரு, இருவினை மாடுகளை யாக கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடும் கோனேன்றாரு. அது இருவினை மாடுகள்லாம் நம்ம இது வெளிப்புற மாடு அப்படி இல்லை சார். இது இடக்கலை பின்கலை 2 இருக்கு. அதுதான் மாட்டு சமமாக வச்சாங்க. இடக்கலை பின்கலை இருக்கு. அது 2 சுத்த மாதிரி என்னன்னா, அது ஒரு முடிச்சு வந்து இப்போ 2ஆ இருக்கு. நீங்கள் நம்ம பாடம் பண்ணுவோம் என்ன பண்ணீங்க, அந்த ஓயும் சுத்தணும் ஒன்றா பண்ணுறீங்க. அது ஒன்றா பண்ணி முதுகலையே மேலே ஏற்றுறோம். அது வந்து ஃபஸ்ட்டு பாடத்தோட பாடம். அந்த அதனுடைய பாட்டத்தை அது வந்து நீங்கள் 2 மூச்சா போகிறத ஒரு மூச்சாக்கி அது சுல்முனையில் ஏற்றணும். ஏற்றினா கடவுளுடைய காட்சி தெரியும். அது சேர்ந்து அது செய்யணும் கரெக்டாக செய்யணும். ஆமாம். பட்டினத்தாரை பற்றி ஒரு சந்தேகம். அவர் வீட்டில் வந்து சாதாரண பக்தி தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு அவருடைய குழந்தை, அவரோட பையன் வந்து காதற்ற ஊசியும் வராது கிடைக்கான்னு வலிக்குன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோமணம் கட்டின்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி ஐயா? அதாவது நம்ம குருக்கு பிடிச்ச குரு மேலே அவரும் ஒருத்தர். ஏன்னா பெரிய ராஜாவோட பெரிய பணக்காரன். அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர மனசு யாருக்கு வரும்? அதனால அவர் வந்துச்சுன்னு ஐயா பிடிக்கும். ஆனால் உண்மையிலே வந்து அவர் வந்து போன ஜென்மத்தில் அவர் தான் வந்து குபேரன். இந்த ஜென்மத்தில் பட்டினத்தாரா வந்துட்டாரு. அவர் வரத்துக்கு முன்னாடி சிவன்கிட்ட என்ன சொல்றாரு, என்னை வந்து கடைசியில் வந்து தடுத்து ஆட்கொள்ளுன்னு சொல்லி தான் மரம் வாங்கிட்டு தான் வராரு. அதுதான் விதி. அந்த ஸ்டேஜ் இப்படியே போறானே. நான் தவுக்கு என்ன குழந்தை இல்லாத குழந்தைய வந்து அந்த குழந்தையே வந்து சிவன் தான் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அப்படியே பொட்டு கட்டி பார்க்குறாங்க, வளர்க்குறாங்க, பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்டேஜ் வாலிப வயசு வந்து சம்பாதிக்கணும் போகுது, வருது. அந்த வார்த்தை எல்லாம் வச்சுட்டதோ அந்த கதை கேட்டு போயிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து நீ இப்படியே இல்லை என்ன பண்ணுற, அந்த காது வந்து ஊசி, அதாவது ஊசி வந்து காது இருந்தால் தான் நம்ம இது தைக்க முடியும். காது இல்லைன்னா வருவாது. அப்போ இந்த உடம்பை வச்சு நீ முக்கிய அடைஞ்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை தான் அது. அதனாலதான் அவர் என்னது, காது வந்து ஊசியும் வாராது கடை வலிக்கு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. அப்படிதான் சொன்னா, வாராதையா நீங்க தான் சிவன் தான் இருந்தான்றது. அப்பதான் அவருக்கு புரியுது. அது வரைக்கும் தெரியல, தான் பையனே சிவனா தான் இருக்கான்னு தெரியல. அப்போ வரைக்கும் பக்தியா இருந்தாரு. அந்த வரைக்கும் போய் அது அவருக்கு எப்ப எது அடையணும்னு விதி இருக்கோ அது வரைக்கும் எல்லாரும் பேச போட்டுதான் ஆகும். அவருக்கு அதேதான். அப்ப அந்த புரிய வைக்கிற டைம் வந்துச்சு. புரிய வச்சாங்க, சிவன் சொல்லி வச்சுட்டு மாற்றிட்டாரு. அப்புறம் அதை சுற்றி அவர் சிவன் கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சிவன் இவன் கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அது போய் காசு முத்தி அங்கி போயிட்டாருல்ல. அந்த மாதிரி யாருக்கு வரும்? ஆனால் ஐயா அவருக்கு சொல்லியிருக்காங்கல்ல, கரும்புடைய எல்லாருக்கும் அடிபாகம் தித்திக்கும், ஆனால் பட்டினத்தாருக்கு மட்டும் அவர் சிவபெருமான் சொல்லியிருக்காரு மேல் முனை தித்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அப்படி பண்ணாதான் அது எல்லாம் இறைவனோட விளையாட்டு தான், திருவிளையாட்டு தான். எப்பன்னா எங்க தித்திக்க வைக்கலாம். ஆனால் ஊருக்கு வர பேர் எல்லாம் பப்ளிக் ஆகும்னா ஊரெல்லாம் நான் சுற்றுவோம் தெரியணும். எல்லாம் ஒரு ஊரா போனாரு, ஒரு இடத்துல எல்லாம் புத்தி சொன்னாரு, எல்லாம் இது பண்ணாரு. அது ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சு. அவங்க அந்த ஸ்டேஜ் முடிஞ்சவொடனே இவங்க தித்திக்க வச்சு கூட்டி போயிட்டாரு. சரிங்க ஐயா. இப்போ நிறைய சித்தர்கள் பாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்புறம் ஞானிகள் மகான்கள் பாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து புரியாமலேயே இருக்குது பெரும்பாலும். அது ஏன் ஐயா? அதாவது புரியாதுனாக்க இது இப்போ புரியாதுக்கு போது இவ்வளவு பித்தராட்டம் நடக்குது. ஆமாம், எல்லாம் புரிஞ்சிச்சு வச்சுக்கோ, இன்னும் அதிகமாகிடும். அவன் ஏமாத்தாயிடும், ஃப்ராடு பண்ணுவான். எல்லா இதுக்கும் தப்பு இருக்கும். அப்படி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மறைக்கிறதுக்கு அதை சூட்சமாக தான் வச்சாங்க. இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு. அவர் புரிஞ்சுக்கல. என்ன சாமி புரியல? அதுக்காக இல்லை, அப்போதான் தெளிவாக தெரியும். சாம்பார் கொடுப்போம்.
சீனியருக்குன்னு இவ்வளோ பெரிய இலை போட்டிருக்காங்க.